காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன? ராயபுரமா? ஆம்பா. இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த லௌகிக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல், கரெக்டா சொல்றாரு, சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். நல்ல ஜெண்டு குணமா இருந்ததுன்னு சீடர்களே, என்ன சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். கடவுள் ஓசை எப்படியா இருக்கும்? சுவாமி, எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி. இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். மறுபடியும் இஸ்கி இஸ்கின்னு தான் வருது. ஹாய். டேய் போடா. ஐயோ பார்த்தா, ஏன் இந்த காவி ட்ரெஸ்? காதல்ல தோத்தவன் காவி ட்ரெஸ் போடாம நேவி ட்ரெஸ்ஸா போடுவான் ஜாங்கிரி? நம்ம காதல் தோக்கல ஜாங்கிரி, நம்ம காதல இவர் ஜெயிக்க வச்சிட்டார். எஸ் மிஸ்டர் பார்த்தசாரதி, அன்னைக்கு கோயில்ல உங்களை பத்தி கேவலமா பேசி உங்க லவ் பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என் மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சு மிஸ்டர் பார்த்தசாரதி. நேரா சிஸ்டரை போய் பார்த்த, சாரி கேட்ட, சத்தியம் பண்ணேன். ஆமா, இவர் சொல்றது கரெக்ட் தான். இதுதான் இவர் உங்களை சந்திக்கிறது கடைசி முறை. இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், ஏன் எஸ்எம்எஸ் கூட பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டார். அதனால தான் நான் உங்களை மறுபடியும் பார்க்க வந்தேன் ஜாங்கிரி. எஸ், நல்லா வரணும். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வரணும். பாய் மிஸ்டர் பார்த்தசாரதி. வர சிஸ்டர். பாய் பிரதர். எங்க வீட்ல நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. நான் அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல போறேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. என்ன சந்தோஷம் தானே? ஐயோ, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன், ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க? நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. இருடா. ஐயோ குருஜி. என்ன சீடா, மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? ஆமா குருஜி. முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி, எனக்கு அடை வேணும். அதுவும் தேனடையா? அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. இந்த மாதிரி பரதேசிக்குள்ள சேராதீங்க, அவன் ஒரிஜினல் இல்ல. அவன் ஒரிஜினல் இல்லாம பின்ன அசம்பிள் செட்டா? இப்படி கலாய்க்கிறது உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே ஜாங்கிரி. பை. அப்புறம் அந்த சரவண பையன் கூட சேராதீங்க. இனிமே அவன் கூட உங்களை சேர்த்து வச்சு பார்த்தேன், அப்புறம் இந்த ஜாங்கிரி உங்களுக்கு இல்ல, நம்ம லவ் கட் ஆயிடும். ஈவினிங் அங்க மீட் பண்ணலாம். பை பை.